எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரட்சிப்பென்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னு சொன்னா ரட்சணி தலைச்சீர் அவர் காத்துக்கணும். அப்பதான் பிசாசு நம்ம பக்கத்துல வர முடியாது. இனிமேல் நாட்கள் பாதாளத்தின் ஆவி ஏறி வந்துருச்சான். அப்படின்னா கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை நம்ம ஒரு நாள் கூட கரைப்பட விட்டுறக்கூடாது. பாவம் செஞ்சோம்னா நம்ம ரட்சிப்பு நம்மளை விட்டு போயிடும். நம்ம ரட்சிப்பை மிக 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 காத்துக்கொள்ள மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்படாட்ட பரலோக வெளிச்சத்து நடக்க முடியாது. நம்ம எப்படியோ நான் ஊழியம் செஞ்சுட்டு எப்படியோ பரலோக போயிடும்னு சொல்லி நம்பி நம்ம என் ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவங்களாம் பரலோக வெளிச்சத்தில் நடப்பார்கள்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதனால தான் ஏசாயன் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 35ஆம் அதிகாரம் 9-10 படிச்சீங்கன்னா அங்க மீட்கப்பட்டவன்னு போட்டிருக்கோம் பாருங்க. அதுலயும் அப்படித்தான். அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது, மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பார்த்தீங்களா, அவங்க தான் சீயோனுக்கு வர முடியாருமையானவர்களே. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ரட்சிப்பை தரும். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, செதறடிக்கிற முகத்துக்கு முன்பாக வருகிறான். என்ன செய்யுங்க, உங்க அரணை காத்துக்கும். அரணை எதை குறிக்குது? ரட்சிப்பு. நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக உன் வழியை காவல் பண்ணு. வழியை காவல் பண்ணணும். நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம்னு நடக்க முடியாது. என் கால் நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் நடக்குன்னு சொல்லி உலகத்தில் நம்ம நடக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா நம்மளை உருவாக்க நமக்கு மேலான ஒருத்தர் இருக்கிறாரு. நான் எப்படியாவது நடப்பேன், என் விருப்பம்னு சொல்லி இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. ஏன்னா உங்களுக்கும் எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, என்னையும் உங்களை உருவாக்கின ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அதான் சொல்ற முதல்ல அரணை காத்துக்கொள். ரெண்டாவது என்ன செய்யுமா, வழியை காத்துக்கொள். எப்படியா நடப்பேன், நான் ஏன் இஷ்டம், என் காலு என் வழி எப்படியா நடக்க நமக்கு ஒருத்தருக்குமே முடியாது.